Illustration 21 பார்க்க போறோம். Arulappan and Nallasamy are partners in a firm sharing profit and loss in the ratio of 4:1 சொல்றாங்க. Okay, on 1st January their capital என்ன சொல்றாங்க 20,000 and 10,000 ரெண்டு பேரோடது. சரிங்களா? The partnership deed specify the following. So இவங்க வந்து partnership deed இருக்கு இவங்களுக்கு ஓகேங்களா? So அங்க என்ன சொல்றாங்க interest on capital is allowed at 5 per annum. Okay? அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, அப்புறம் நெட் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அண்ட் இங்கே என்ன ப்ரிப்பேர் பண்ணணும் நீங்கள் கிவ் நெசரி ஜேர்னல் என்ட்ரிஸ் அண்ட் ப்ரிப்பேர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்னு சொல்லியிருக்காங்க. ஜேர்னல் என்ட்ரி ப்ரிப்பேர் பண்ணணும் அண்ட் என்ன ப்ரிப்பேர் பண்ணணும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன். அண்ட் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா பாருங்கள் அஸ்யூம் தட் த கேபிட்டல்ஸ் ஆர் ஃப்ளக்சுவேட்டிங்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ ஃப்ளக்சுவேட்டிங்னா உங்களுக்கு தெரியும் என்னன்ட்டு. ஓகே, ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுவோம் உங்களோட அக்கௌண்ட்ஸ் நோட்டில் ஜேர்னல் என்ட்ரிக்காக எழுதிக்கோங்க இங்கே ஓகேங்களா. அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டிங் 31st December 2018 அப்படின்னு எழுதிக்கோங்க டேப்லெட் காலமில் ஓகேங்களா. இப்போ கொஷின் வாங்க. ஸோ ஃபஸ்ட் ஜேர்னல் என்ட்ரி ப்ரிப்பேர் பண்ணணும் நம்ம, பட் ஜேர்னல் என்ட்ரி நம்ம பண்ண ப்ரிப்பேர் அப்புறமா. ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் ப்ரிப்பேர் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ பாருங்கள் இங்கே கேபிட்டல்ஸ் கொடுத்துருக்காங்க அவங்க, ஆனால் இங்கே பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க இஸ் அலவுட் அட் 5 per annum. ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து ஒரு தட் இஸ் உங்களோட கம்பெனி உங்களோட ஃபேர்முக்கு வந்து அது ஒரு எக்ஸ்பென்ஸ் மாதிரி கரெக்டுங்களா. ஸோ எங்கே எழுதுவீங்க உங்கள் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் இந்த பக்கம் எழுதுவீங்க டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்னு எழுதிக்கோங்க. ஓகே, ஷார்ட்டாக எழுதுறேன் நான் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். ரெண்டு பேர் தான் எழுதணும் நீங்கள். ஓகே, ரெண்டு பேர் யாருன்னா இங்கே வந்து அருளப்பன் அண்ட் நல்லசாமி. ஓகே, 5% சொல்கிறாங்க. 5% எப்படி பண்ணுவீங்க 20,000 அருளப்பனோட கேபிட்டல் இன்ட்டு 5/100 பண்ணுவீங்க ரைட். அதுவே நல்லசாமியோடது எவ்வளோ 10,000. ஸோ 10,000 இன்ட்டு 5% பண்ணுவீங்க ஓகேங்களா. ஸோ 0 0 கேன்சல் 0 0 கேன்சல் 5 2s are 10. ஸோ உங்களுக்கு இது வந்துடும் 1000 ஓகேங்களா. ஸோ 1000 rupees. அண்ட் நல்லசாமிக்கு பார்த்தீங்கன்னா 0 0 கேன்சல் 0 0 கேன்சல் ஸோ 500. ஸோ டோட்டலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும் இது 1500 ஓகேங்களா. இங்கே நம்ம என்ன பண்ணலாம் நம்மளோட ஜேர்னல் என்ட்ரியும் போடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க இதில் உங்களுக்கு தட் இஸ் ப்ரொவைட் பண்ணுவீங்க நீங்கள் பார்ட்னர்ஸ்க்கு என்ன பண்ணுவீங்க இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ப்ரொவைட் பண்ணுவீங்க. ஸோ பார்ட்னர்ஸ் வந்து எங்கே எழுதுவாங்க இதோட அமௌண்ட்டு அவங்களோட இன்கம் சைடில் எழுதுவாங்க, அவங்க கிரெடிட் சைடில் எழுதுவாங்க கரெக்டுங்களா. ஸோ இதோட நான் ஷார்ட் ஃபார்மாக உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு தடவை அந்த வீடியோ போய் பாருங்கள் நீங்கள். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலோட அந்த கான்செப்ட் கொடுத்துருக்கேன் அதில் போய் பாருங்கள் ஓகேங்களா. ஸோ இங்கே என்ன பண்ணுவீங்க இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எழுதிடுங்க அக்கௌண்ட். ஸோ ரெண்டு பார்ட்னருக்கும் கொடுத்தோம் பார்த்தீங்கன்னா நம்ம அருளப்பன் அண்ட் நல்லசாமி. ஸோ அதுவும் இங்கே எழுதிடுங்க டு அருளப்பன்ஸ் கேபிட்டல். நான் ஷார்ட்டாக எழுதிடுறேன், ஃபுல்லாக எழுத மாட்டேன்றேன், நீங்கள் ஃபுல்லாக எழுதுங்க ஓகேங்களா, கரெக்டாக ப்ராப்பராக எழுதுங்க. அண்ட் டு நல்லசாமிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் ஓகேங்களா. ஸோ இது டெட்டார் வரும். இங்கே ஃபுல்லாக டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1500 தானே வந்தது. அருளப்பனுக்கு என்ன வந்தது 1000 இருந்தது, இது நல்லசாமிக்கு 500 இருந்தது கரெக்டுங்களா. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் ப்ரொவைட் பண்ணிட்டோம் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து அட் 5% ப்ரொவைடட் அப்படின்னு எழுதுங்க ஓகேங்களா. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம வந்து இங்கே கூட காட்டுறோம் கரெக்டுங்களா, தட் இஸ் ஃபேர்முக்கும் நம்ம காட்டுறோம். ஸோ ஃபேர்மில் இது எந்த பக்கம் வருது உங்களுக்கு தட் இஸ் எக்ஸ்பென்ஸ் மாதிரி ஆகிடுச்சு உங்களுக்கு கரெக்டுங்களா. அப்போ நம்ம இங்கே க்ளோஸ் பண்ணி ஆகணும் அதை. ஸோ இங்கே பாருங்கள் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டெட்டார். ஸோ இங்கே என்ன எழுதுவீங்க அப்ரோப்ரியேஷன் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் எழுதுவீங்க. ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் டெட்டார் அமௌண்ட் எவ்வளோ 1500. ஸோ அதை எழுதிடுங்க இந்த பக்கம் ஓகேங்களா. என்ன இருக்குது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். ஸோ டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். கோல்டன் ரூல்ஸ் தெரிஞ்சால் அதை யூஸ் பண்ணுங்கள், தெரியலன்னா ஷார்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணிக்கோங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் க்ளோஸ்ன்னு எழுதிடுங்க ஓகேங்களா. ஃபுல்லாக எழுதுங்க, நான் ஷார்ட்டாக எழுதியிருக்கேன், ஃபுல்லாக எழுதுங்க நீங்கள் ஓகே. அதுக்கப்புறம் பாருங்கள் வேறு என்ன இருக்குது கொஷினில் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் சார்ஜ் டு அருளப்பன் அண்ட் நல்லசாமிக்கு 200 300 கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் வந்து என்னது உங்களுக்கு ஒரு ஃபேர்முக்கு அது வந்து உங்களுக்கு ஒரு இன்கம் மாதிரி ரைட். ஸோ என்ன பண்ணுவீங்க நீங்கள் பை
இங்கே இடம் எதுக்கு விட்டு வச்சுருக்கேன்னா இங்கே வந்து உங்களுக்கு தட் இஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் தட் இஸ் நெட் ப்ராஃபிட் உங்களோட அமௌண்ட் வரும் இங்கே ஓகே ஸோ பை இங்கே எழுதுவீங்க இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் ஷார்ட்டாக எழுதுறேன் நான் ஸோ அருளப்பன் அண்ட் நல்லசாமி அருளப்பன் அண்ட் நல்லசாமி ஸோ 200 and 300 ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது 500 வரும் ஓகேங்களா ஸோ இதுக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் நம்மளுக்கு இதுக்கும் நம்ம தட் இஸ் சார்ஜ் பண்ணியிருக்கோம் ஒரே ஒன்று தான் வரும் இங்கே ஓகேங்களா ஸோ எங்கன்னா எழுதுவீங்க நீங்கள் அருளப்பன்ஸ் 2 என்ட்ரி வரும் ஆக்சுவலி ஏன்னா நம்ம வந்து இங்கே பார்ட்னர்ஸும் அவங்க எழுதுவாங்க அவங்களுக்கு வந்து எக்ஸ்பென்ஸ் ஆகிற மாதிரி இருக்கும் கரெக்டுங்களா ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட்டு சார்ஜ் பண்ணுவோம் அவங்க மேலே ஸோ அருளப்பன் அண்ட் நல்லசாமி கேபிட்டல் டெட்டார் 200 300 to interest on drawings ஷார்ட் எழுதுறேன் ஸோ 500 என்ன எழுதுவீங்க உங்களோட இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் சார்ஜ் இதோட கண்டினியூஷன் நான் மேலே எழுதுறேன் ஓகே ஸோ இங்கே பாருங்கள் இங்கே என்னது இது வந்து இன்கம் ஓகேங்களா ஃபர்முக்கு வந்து இது ஒரு இன்கம் இது பாருங்கள் என்ன பண்ணுவீங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் கிரேடில் வருது ரைட் ஸோ அப்போ நம்ம இங்கே என்ன எழுதுவோம் 2 எழுதிட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் இங்கே நீங்கள் ஃபுல்லாக எழுதுனா ஷார்ட்டாக எழுதாதீங்க ஓகேங்களா அக்கௌண்ட் எவ்வளோ 500 ஸோ மேலே என்ன எழுதுவீங்க நீங்கள் உங்களோட இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் போட்டுட்டு 500ன்னு எழுதிடுங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்கள் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க உங்களுக்கு net profit of the firm before considering interest on capital and interest on drawing amounted to 18,000 the net profit எங்கேருந்து வந்தது the net profit வந்து உங்களுக்கு profit and loss accountலேருந்து வரும் 18,000 ஓகேங்களா அங்கேருந்து தான் என்ன ஆகும் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அது சரிங்களா ஓகே ஸோ பை profit and loss accountன்னு கூட எழுதலாம் ஓகேங்களா ஓகே ஸோ 18,000 ஓகேங்களா ஸோ இப்போ என்ன பண்ணுங்க எல்லா அமௌண்ட்டும் இங்கே நம்ம எழுதியாச்சு ஓகேங்களா ஸோ நம்ம இதை ஃபுல்லாக ஆட் பண்ண நம்மளுக்கு என்ன வரும் 18,500 வரும் ஓகேங்களா இங்கேயும் என்ன பண்ணிவிடுங்க 18,500ன்னு எழுதிடுங்க ஸோ இங்கே என்ன எழுதுவீங்க நீங்கள் இதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர் வரப்போகுது ஸோ என்ன எழுதுவீங்க 2 partners capitalன்னு எழுதுவீங்க 2 partners capital account போட்டுட்டு ஸோ அருளப்பன் நல்லசாமி நீட்டாக எழுதுங்க ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் 18,500ல் 1,500 போச்சுன்னா எவ்வளோ உங்களுக்கு 17,000 டோட்டலாக வருது ஆனால் இதை நம்ம என்ன பண்ணோம் 2 பேருக்கும் பிரித்து கொடுக்கணும் கரெக்டுங்களா ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அவங்களோட ரேஷியோ கொடுத்துருந்தாங்க அவங்க வந்து எப்படி வந்து ஷேர் பண்ணுவாங்க அவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸை ஸோ 4:1ல் ஸோ 4 வந்து அருளப்பனுக்கு 4/5 வரும் தட் இஸ் 4:1ல் டோட்டல் பண்ணால் 5 வருது அதனால தான் 5 இருக்கு 4 வந்து அருளப்பனுக்கு 1 வந்து நல்லசாமிக்கு அப்போது இங்கே 17,000 into 1/5 வரும் ஓகேங்களா ஸோ கேன்சல் பண்ணால் உங்களுக்கு இவனுக்கு வந்து 13,600 வரும் இவனுக்கு வந்து 3,400 வரும் ஓகேங்களா ஸோ பாருங்கள் கேன்சல் பண்ணி பாருங்கள் அதை 5 டேபிள்ஸில் இது 15 times 3 வரும் ஸோ பேலன்ஸ் 224,000 ஓகேங்களா மல்டிப்ளை பண்ண அதே மாதிரி தான் இதுவும் கேன்சல் பண்ணுங்கள் 3400 வரும் 3400 into 4 பண்ணிங்கன்னா 13,600 வரும் உங்களுக்கு ஓகேங்களா ஸோ ஃபைனல் ஆன்சர் வந்து உங்களுக்கு இதுதான் அண்ட் இதுக்கும் நம்ம என்ன பண்ணி ஆகணும்னா நம்மளுக்கு ஒரு ஜேர்னல் என்ட்ரி போட்டு ஆகணும் ஓகே ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் டேட்டா ஸோ என்ன பண்ணுவீங்க நீங்கள் இது வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டாக வந்துருக்கு ரைட் ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட் டேட்டார் ஸோ எவ்வளோ வந்திருக்கு உங்களுக்கு 17,000 ஓகேங்களா டேட்டார் அப்போ நம்ம இங்கே இதெல்லாம் பண்ணும்போது இங்கே 2 பேருக்கும் எழுதுவோம் நம்ம அருளப்பன்ஸ் கேபிட்டல்னு போடுங்க அக்கௌண்ட்டுன்னு போடுங்க ஓகேங்களா 2 நெக்ஸ்ட்டு நல்லசாமி
நல்லசாமிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். ஓகேங்களா? ஸோ அருளப்பனுக்கு எவ்வளோ இருந்தது? 13,600 அண்ட் இவனுக்கு 3,400 இருந்தது. ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம், இங்கே ப்ராஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு நம்ம அவங்க பார்ட்னருக்கு. ஓகேங்களா? இவ்வளோ தான் ஃபைனல் ஆன்சர். உங்களுக்கு ரொம்பவே ஈஸி, இது கஷ்டம் எதோ கிடையாது. கூட கூட போட்டுட்டே வாங்க, எல்லாமே கிளியராக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, இவ்வளோ தான் இந்த சம் டன்.